வணக்கம். குருவே சரணம். சனிப்பெயர்ச்சி பொதுவாக சந்திரன் என்ற ராசியின் அடிப்படையில் மட்டும்தான் பலன் தருமா? இது ஒரு கேள்வி. அப்படி அல்ல. சனிப்பெயர்ச்சி எல்லா கிரகங்களுக்குமே பாதிப்பை கொடுக்கும். ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்க கிரகங்களும் சனிப்பெயர்ச்சியால் தாக்கம் அடையத்தான் செய்யும். பொதுவாக இப்போது திருக்கணிதப்படி மார்ச் 29 நடந்த சனிப்பெயர்ச்சி, வாக்கிய கணிதப்படி அடுத்த வருஷம்தான். அப்போ அந்த திருக்கணிதப்படி நடந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசி, உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து வச்சு பாருங்கள். ரிஷபராசியில் உள்ள கிரகங்கள், கடகராசியில் உள்ள கிரகங்கள், கன்னிராசியில் உள்ள கிரகங்கள், விருச்சிக ராசியில் உள்ள கிரகங்கள், மகர ராசியில் உள்ள கிரகங்கள். உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து வச்சுட்டே நீங்கள் பார்க்கலாம். இந்த சனி பகவானது தாக்கமானது, ஆதிக்கமானது உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியில் உள்ள கிரகங்களின் மீதும், கடகராசியில் உள்ள கிரகங்களின் மீதும், கன்னிராசியில் உள்ள கிரகங்கள் மீதும், விருச்சிக ராசியில் உள்ள கிரகங்கள் மீதும், மகர ராசியில் உள்ள கிரகங்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நீங்களே கவனித்து பார்க்கலாம். கவனித்து பாருங்க. 2 வருஷம் நடக்கும் இல்லையா? கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கிரக பயிற்சியுமே சந்திரனுக்கு மட்டுமே தாக்கத்தை கொடுக்குமான்னு கிடையாது. அந்த கட்டத்தில் உள்ள எல்லா கிரகங்களுக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இது நான் 2009 நடந்த என்னுடைய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் எல்லாம் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்களே உங்கள் ஜாதக நோட்டை வச்சு பாருங்கள். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். பண்டிட் NGP, 42 years experience astrology.